அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆறுதல் எப்பொழுதும் ஆபத்தானது. எடுப்பதற்கும் பிடிப்பதற்கும் ஆள் இருந்தால் பிள்ளை ஏங்கி ஏங்கி அழும்னு ஒரு பழமொழி. இந்த ஆறுதல் ஒரு குழந்தைய, ஒரு கோழி குஞ்ச ஓமையாக சொல்லுவாங்க, விட்டுரு, அதை கீழே இறக்கி விடு, பிடிகுஞ்சா போயிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆறுதல்னு சொல்லக்கூடியது ஒருவனை தன்னிச்சையாக இயங்க விடாமல் யாராவது உந்தி தள்ள வேண்டும் என்று பின்னோக்கி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழலவே திரும்ப திரும்ப உருவாக்கி கொடுத்து அவனை சவள பிள்ளையாக்கி, முன்னமே சொன்ன மாதிரி பிடிகுஞ்சா ஆக்கிறோம். அதனால் என்றைக்குமே நம்ம ஆறுதல்ன்ற பேரில் சிலரை பிடிகுஞ்சாக்கிடுறோம். அதை உந்தி தள்ளக்கூடிய வார்த்தைகளை போட்டு அதை நம்ம நகர்த்தி தன்னிச்சையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதை மறைமுகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதனால தான் தாய்க்கும் தகப்பனுக்கும் நடுவில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோடு விரிசலை பார்க்கலாம். தாய்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க எல்லாரும், ஆனால் தகப்பன்கிட்ட அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. இந்த தகப்பனுடைய குணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, உந்தி தள்ளுற வேலையை மறைமுகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் தாயை விட அதிகமான பாசத்தை அவன் தான் வச்சுருப்பான். ஆனால் அதை வெளியே காட்டினா பிடிகுஞ்சாயிருவானேன்றதுக்காக அவன் உந்தி தள்ளக்கூடிய அந்த வார்த்தைகளை போட்டு 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 ஒரு கட்டத்தில் மகனுக்கும் தந்தைக்குமான உறவில் புரிதல் அற்ற மகனால் மிகப்பெரிய விரிசலே கூட உண்டாகக்கூடும். அந்த அபாயம் இருப்பது தெரிந்தும் அந்த செயலை செய்வான். அவன்தான் தகப்பன். ஆத்ம நமஸ்காரம்.